நான் வந்து என்னோட லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னா அது இந்த மூமெண்ட் தான். நான் நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் ஃபீச்சர் ஆயிருந்தேன் ஆஸ் அ ரேசிங் ஸ்டார் அவார்ட் கிரியேட்டராக. ஸோ அந்த அவார்ட் கிரியேட்டரை எனக்கு எப்படி கொடுத்தாங்க, நான் எப்படி இந்த ஒரு டைம் பாயிண்டில் இந்த ஒரு ஜேர்னியில் நான் வந்து டைம் ஸ்கொயரில் அப்பியர் ஆனேன். டைம் ஸ்கொயர்னா என்ன, என்னோட ஒர்க்னா என்ன, சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி, ஒர்க்கிங் வித் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னியை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்க போகிறது தான் இந்த சேனல். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே போகலாம். எப்படி நான் வந்து ஃபீச்சரான நம்மளோட நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னை பற்றி ஐடியாலஜி இல்லைன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் மோர் தென் 3+ இயர்ஸாக யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். விச் இஸ் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே என்னோட வீட்டில் இருந்துக்கிட்டே நான் வந்து இங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் அ வெப்சைட் டெவலப்பராக யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட. ஸோ இந்த ஜேர்னி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலி ஸ்கில்லை வந்து காலேஜில் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். அந்த டைமில் நான் வந்து ஒரு ஸ்கில் இந்த கோவிட் டைம்ஸில் நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் இந்த கோவிட் டைமில் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நிறைய ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒன் ஆஃப் தி ஸ்கில்ஸாக தான் நான் அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டை பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்து ட்ரை அவுட் பண்ணி நான் இங்கேருந்து நிறைய பேரை கால்ஸில் ரீச் அவுட் பண்ணுவேன். அப்படி ரீச் அவுட் பண்ணும்போதுலாம் நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு வந்து நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. எடுத்தோடனே நான் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிளைண்ட்டு, அப்புறம் 2 கிளைண்ட் 3 கிளைண்ட் ஆச்சு. இந்த மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல், நெக்ஸ்ட்டு வந்து இந்த சின்ன டியூட்டோரியல்ஸ், இந்த மாதிரி எல்லா கிளைண்ட்ஸுக்குமே இந்தியாவில் இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். எப்போது 2018 நம்ம 2018-19 கோவிட் ஹிட் ஆச்சுல, அப்போ வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் அப்படி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் நல்லா ஐடியாஸ் வந்துச்சு, எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட பேசணும், என்ன மாதிரி வந்து நம்ம ப்ரைஸிங் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாஸ்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, நம்மளோட க்ரோத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்போனேன். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு ஐடியாலஜியும் பண்ணிட்டு இருந்தேன். சைட் பை சைட் நான் வந்து யூடியூப் ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த சேனல் கிடையாது, அது வேறு ஒரு சேனல், ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபேஸ் இல்லாமல் ஜஸ்ட் என் வாய்ஸ் ஒன் மட்டும் பண்ணி ஒரு சேனல் நான் க்ரியேட் பண்ணேன். அந்த சேனலும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஈவென்ச்சுவலி அதில் ஒர்க்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் இதில் ஒர்க்ஸ் கம்மியாக இருந்துச்சு, எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இதில் என்னோட வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் நான் ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்குறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days தான் ஆகும், இல்லாட்டி அட்லீஸ்ட் மோர் டு 1 or 2 days கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி கம்ப்ளீட் ஆகிற விஷயத்துக்கு எனக்கு ஒரு 2 months சேலரி ஃப்ரம் யூடியூப் வர்றது அதிகமாக வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்கம் கெப்பாசிட்டி வந்து என்னோடய வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் இருந்ததுனால நான் இந்த யூடியூப் அப்படியே வந்து பாஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஷிஃப்ட் ஆனது தான் வெப்சைட் டெவலப்மெண்ட். இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே ஷிஃப்ட் ஆகி நான் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தேன், நிறைய கிளைண்ட்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் நான் வந்து இந்த ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட க்ரோத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி நான் வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ இந்த யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ஈஸியான விஷயம், ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணேன். நான் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்களோட வெப்சைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்யூம் மாதிரி, ஒரு ஐடி டோனில் சொல்ல போனால் ஒரு ரெஸ்யூம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணேன். அதே என்னோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கேன்வாலே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, மோர் ஆர் லெஸ்ஸில் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு டைப் பண்ணாலே கேன்வாவில் நிறைய அப்பியர் ஆகும். அங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டீம் எடுத்து நம்ம கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் கொஞ்சம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லக்கிலி எனக்கு வந்து நிறைய ஆத்தர்ஸ் கூடயும் கோச்சஸ் கூடயும் ஒர்க் பண்ண டைம் கிடச்சிது. அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க லைஃப் கோச்சஸ், ஃபிட்னஸ் கோச்சஸ், இவங்க கூடலாம் எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்துச்சு. அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்ட்டாகவும் என் கூட கிளைண்ட்ஸ் மோர் தென் இயர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, ரெக்கரிங் கிளைண்ட்ஸாக. ஸோ லக்கிலி தேங்க் காட், அதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லெவல் ஆஃப் ஒரு கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து கிளைண்ட்ஸ் க்ளோசிங், யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுன்னு ஐடியாலஜி கிடச்சிருச்சு எனக்கு. இப்போது இந்த டைமில் தான் நான் வந்து இன்னொரு டிசைட் பண்ணேன். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நம்ம நாலேஜை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண விஷயம் தான் நம்ம வந்து இந்த டெவலப்மெண்ட்லேருந்து, இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்லேருந்து நம்ம இன்னும் பியாண்டாக போயிட்டு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா சர்வீஸஸ் நான் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தேன். விச் இஸ் நத்திங் பட் நான் வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த ஒரு விஷயத்தை நான் அவங்ககிட்ட லேர்ன் பண்ணி இதையும் நான் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் என்னோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் எப்படி வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தேன், நான் யார் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. நான் எப்படி இந்த நியூயார்க் டைம் ஸ்கொயரில் அப்பியர் ஆனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நியூயார்க் டைம் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்போ வந்து எனக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது, மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு ஸ்க்ரீனில் வேணால் அந்த வேர்ட்ஸை காமிங்க. நியூயார்க் டைம்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துருப்போம்,
இல்லாட்டி வந்து நீங்கள் இமேஜஸ் வீடியோஸ் வேணால் காமிக்க பாருங்களேன். அந்த ரோடு ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ஆட்ஸு, நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி சப்போஸ் யாராச்சும் பிடிஎஸ் ஃபேன் இருந்தீங்கன்னா பிடிஎஸ் ஃபோட்டோஸ், அந்த டான்ஸஸு, இந்த மாதிரி எல்லாரோட ஆட்ஸ் காப்பீஸ், மேகசின்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கோம். அந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஸ்க்ரீனாக இருக்கும். அதில் ஒரு லொக்கேஷன் மட்டும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அதுதான் வந்து நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம அப்பியர் ஆகுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி அவ்வளோ ஈஸியாக நம்ம போய்ட்டு அப்பியர் ஆக முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் உங்ககிட்ட சொல்லப்போனால் புரியும். நம்ம வந்து ஒரு 5 செகண்ட்ஸுக்கு நம்ம அதில் ரீச் அவுட் ஆகணும்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் $5,000 $50,000 வரைக்கும் ஆகும். விச் இஸ் நத்திங் பட் ஒரு 7-8 லேக்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு 10 to 12 lakhs வரைக்கும், 8 lakhsலேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 lakhs வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 5 to 10 seconds ஆட்ஸ் நம்ம வந்து நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் வந்து ரீச் அவுட் ஆக. ஸோ டெஃபினட்டாக நான் வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து அங்கே போக நினைக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ தூரம் கிடையாது இப்போதைக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி அந்த இடத்துல அப்பியர் ஆனேன், அதோட கெப்பாசிட்டி புரியுது அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. அந்தளவுக்கு ஒரு டஃப்பான விஷயம் தான் அந்த நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் அப்பியர் ஆகிறது. பட் இந்த நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் அப்பியரோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி கிடச்சுன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நான் நிறைய டைம் நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். ஒரு பாயிண்ட்டுக்கு தாண்டதுக்கப்புறம் நான் வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒரு 2 years ட்ராவல் ஆகிட்டேன். ஸோ இதே டைமில் தான் எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் தெரிவிச்சு. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா சொல்கிறேன், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து திக்ஷித் ஆதித்யா. ஸோ நீங்கள் அங்கே வந்து எனக்கு மெசேஜஸ் அனுப்புவாங்க. இதேமாதிரி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே சூப்பர், நானும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீலான்சர் தான், எனக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் அவங்ககிட்ட ஐடியா ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டும் போது என்னால் வந்து ஷேர் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருக்கிட்டும் நான் வந்து மெசேஜில் டிஎம்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு பெரிய ப்ராசஸ். அது நம்ம யூஎஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறது நம்ம ஜஸ்ட் லைக் தட் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து உட்காந்து ஒரு டைமுக்கும் வந்து அந்த மெசேஜஸ் அனுப்புறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் அது ஒரு மெத்தடாக அனுப்பும். இதை பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள், இதை பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள், இதை பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு கிளைண்ட் ஒருத்தங்கிட்டையும் நம்மளால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆப்வியஸாக இன்ஸ்டாகிராம் வந்து பேசுவாங்க. எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக ஆகணும்னு நினச்சி தான் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நான் பெருசாக டைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்று சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது பெரிய டஃபாக ஒர்க்காக இருக்குது. ஸோ நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்புறம் வந்து ரீச் அவுட் பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஃப்ரீலான்சர் ஆகணும், நம்ம வந்து ஒரு மணி ஜென்ரேட் பண்ணணும், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் வந்து என்ன டிசைட் பண்ணேன்னா, ஓகே நம்ம வந்து இதை வந்து ஒரு கோர்ஸாக டெவலப் பண்ணுவோம். இதை வந்து நம்ம சின்ன ஒரு கோர்ஸ் மாதிரி டெவலப் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். யாருக்குமே ஐடியாலஜி இல்லாதவங்களுக்கும் ஐடியாலஜி இருக்கிறவங்க, ஸ்கில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கில் இல்லாதவங்களுக்கும் சரி, யாருமே எதுவுமே நம்மளுக்கு ஐடியாலஜி இல்லை, ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பார்ட் டைம் ஒர்க்கராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கராக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்ன்றது ரொம்ப தேவைப்படும். ஸோ அது வந்து எனக்கும் அதே மாதிரி தான். நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே நான் வந்து ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்தா 20,000 rupees earn பண்ணேன் ஃபஸ்ட் இன்கம். அது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா இன்கம். என்னோட காலேஜ் ட்ரைனிங் ஃபீஸே நான் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ராலஜி இன்கம் தான். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ஒரு கோர்ஸ் பில்ட் பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சராக பில்ட் பண்ணது தான் ஒரு 8 year ஸ்ட்ரக்சர். பேசிக்ஸில் வந்து நம்ம வந்து யார் கூட எப்படி ஒர்க் பண்ணலாம், இந்தியன் கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணலாம், யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கலாம், நான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க நோட் கோட் வெப்சைட்ஸை நம்ம எப்படி ஸ்கில் பண்ணி அந்த எப்படி நம்ம வந்து அக்வயர் பண்ணலாம், எப்படி யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான ஸ்ட்ரக்சர்ஸாக ரெடி பண்ணி நான் வந்து லான்ச் பண்ண ஒர்க் தான் என்னோட கோர்ஸ். ஸோ என்னோடய கோர்ஸ் வந்து லான்ச் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருந்தேன். என் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி பிளாட்ஃபார்மில் ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஒரு பிளாட்ஃபார்மில் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சோடனே அந்த ட்ரைனிங்ஸில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, நிறைய கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு, நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டாக என்டையர் நியூ ஸ்ட்ரக்சராக அகெயின் லேர்ன் பண்ணி லான்ச் பண்ணது தான் நம்மளோட பேட்ச் 2 செஷன். நம்ம யூடியூப்ல வந்து லான்ச் பண்ணோம், சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆச்சு, நிறைய பீப்புள் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் ஒரு டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான் வந்து கிராஃபிக் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் வந்து அவங்ககிட்ட இன்டெகிரேட் ஆனேன். இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணணும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் வந்து ஒரு கோர்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது இந்த கிராஃபிக் பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து பில்ட் பண்ணுங்கள், ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக் பிளாட்ஃபார்ம் வந்து ஒருத்தவங்க பில்ட் பண்ணி ஆரம்பித்தது தான் என்னோட இந்த கிராஃபிக் பிளாட்ஃபார்மில் என்னோட கோர்ஸை பில்ட் பண்ணேன். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி நான் பேட்ச் 2 யூடியூப்லேருந்து லான்ச் பண்ணேன். ஸோ ஆப்வியஸாக எக்ஸ்பெக்டடோட சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நிறைய பீப்புள் ஜாயின் பண்ணாங்க, நிறைய பீப்புள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே எனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே எனக்கு கிளைண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. நான் 20,000 earn பண்ணியிருக்கேன், 10,000 earn பண்ணியிருக்கேன். நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருந்துச்சு.
அதே சமயத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே நான் ரெட்டிஃபை பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோட கோர்ஸ்குள்ளே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ச் 2 யூடியூப்லேருந்து கம்ப்ளீட் ஆச்சு. பேட்ச் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பேட்ச் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனவுடனே என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பிளாட்ஃபார்மில் என்டர் ஆகிட்டு இந்தளவுக்கு ஒரு ஹையர் ஒரு ஸ்கில்ஸ் ரேட்டை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிராஃபி டீம் இருக்காங்க. அந்த கிராஃபி டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரேசிங் ஸ்டார் கிரியேட்டர் கான்டெஸ்ட்னு ஒன்று நடத்திருக்காங்க. அந்த ரேசிங் ஸ்டார் கிரியேட்டிங் கான்டெஸ்ட்டில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பேஸும் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் பேஸும், விச் மீன்ஸ் நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணி நம்ம மூலமாக நிறைய கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருப்பாங்க, நம்ம மூலமாக நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபீட்பேக் பேஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய காம்படிஷன் வச்சுருக்காங்க. அந்த காம்படிஷனில் நம்மளை நாமினேட் பண்ணி நம்ம ரேசிங் ஸ்டார் கிரியேட்டர் அவார்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கோம். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்காத இருந்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோலையும் நான் வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோ வந்து அந்த இடத்துல நான் வரேன். கிராஃபிக் கிரியேட்டர் ஸ்டார் ரேசிங் ஸ்டார் அவார்ட் விச் கோஸ் டு ஃபஸ்ட்டு நான் வரேன். செகண்ட் வந்து மும்பைலேருந்து ஒருத்தர் வராரு, இன்னொருத்தர் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட கோர்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு 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 காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பார்ட் டைம் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கட்டும், ஈவென்ச்சுவலி எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நான் வந்து பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லேட் நைட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பேன் கோர்ஸஸை. ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் வந்து ஒரு 11 PM இல்லாட்டி ஒரு 10:30 PMன்ற மாதிரி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உடனே ரிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் அனுப்பிச்சிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் வந்து இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க தெரியுது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கிராஃபி மூலமாக எனக்கு வந்து ஒரு ரேசிங் ஸ்டார் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து என்னை நாமினேட் பண்ணி நான் வந்து அந்த இடத்துல அப்பியர் ஆகியிருந்தேன். விச் இஸ் நத்திங் பட் நான் என்னோட ஓன் டைம் ஸ்கொயரில் அப்பியர் ஆகியிருந்தேன். ஸோ இது வந்து எப்படி சொல்ல போகிறதுனா, இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா இந்தளவுக்கு ஒரு சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய கிளாரிஃபிகேஷன் கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னை ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எக்ஸ்பெக்டே பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இப்போ பேட்ச் 3 விச் இஸ் நத்திங் பட் பேட்ச் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பேட்ச் 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பேட்ச் 4ல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கோர்ஸ் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேட்சாக எடுக்கிறதுனால நிறைய பீப்புளை வந்து டக்குன்னு உள்ளே எடுக்கிறதுல. நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டோட வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டைமில் நம்ம வந்து வெப்னார் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த வெப்னார் அட்டன் பண்ணதுக்கப்புறமா யூ கேன் டிசைட் நீங்கள் வந்து நம்மளோட கோர்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த வெப்னாரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையரான ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த ரீசெண்டாக பண்ண லாட்ச்சில் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் அவ்வளோ பீப்புள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ பீப்புள் நம்மக்கிட்ட வந்து உடனே வித் பியூட்டி என்னென்னா, பீப்புள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் ஒரு டைம் கேப் விடுவாங்க. ஓகேங்களா, ஒரு சில பீப்புள் வந்து டைம் கேப் விடுவாங்க. நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி 2000 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ண டைமில் வந்து ஒரு சர்டன் பீப்புள் வந்து டைம் கேப் வந்துட்டு ஒரு 1.5 months 2 months கழிச்சு வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுன்னா, பீப்புள் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்குற அன்னைக்கு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி என்ரோல் ஆன அன்னைக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ், நிறைய டவுட்ஸ், ப்ளஸ் வந்து இதை நான் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பதாக இருக்கட்டும். நான் வந்து ஹெட்டர் கிரியேட் பண்ணிட்டேன், நான் ஃபூட்டர் கிரியேட் பண்ணிட்டேன், மெயின் கண்டென்ட் டைட்டில் போட்டுட்டேன், எனக்கு வந்து இமேஜஸ்லாம் நல்லாயிருக்கு, நான் இப்போ தான் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன், என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ பார்க்குறது விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பீப்புளை வந்து என்ரால் ஆகிறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் அதை எவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரியறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கோர்ஸ் கிரியேட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு 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 டீச்சிங் ப்ரொஃபஷன் மாதிரி தானே எதுவும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணுறாங்கிறது அது ஒரு சந்தோஷம் தான். பட் அதை தாண்டி அந்த கோர்ஸ் அவங்க என்ரோல் பண்ணி சீக்கிரமாக லேர்ன் பண்ணுறாங்க, அதுலேருந்து நிறைய ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 weeks நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எஃபர்ட், நான் என்னோட எஃபர்ட்டோட அவங்களோட எஃபர்ட் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா வாங்கி அடுத்த செகண்ட் அவங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய எஃபர்ட். நம்ம வாங்கிட்டோம் அப்புறம் படிச்சிட்டோம்னு நினைக்கிறதோட உடனே படித்து நம்ம அதை வந்து நம்ம ஆர்ஓஐ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி
சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்கமிங் பேட்சஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் குரூப்பில் சேர்ந்துக்கலாம் டெஃபினட்டாக. ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. இந்த டைமில் இந்த நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் வந்தது கம்ப்ளீட்டான ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. கம்ப்ளீட்டான அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து யூடியூப் ஃபேமிலிக்கு மட்டும் தான் சேரும், வேறு யாருக்குமே கிடையாது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நான் வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்கலாம். நான் வந்து எப்படி வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டை வச்சு அரௌண்ட் $1,800 கிளைண்ட்டை நான் வந்து ரீச் அவுட் பண்ணி அவங்கள வந்து நான் க்ளோஸ் பண்ணேன், என்னோட கிளைண்ட்டை அக்வசிஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட் தான், டாக்டர் ஒயிட்னு பேர். அவங்க வந்து நான் எப்படி க்ளோஸ் பண்ணேன், அவங்கள யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி அப்படின்ற எல்லாமே நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.